எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே மனிதர்களை புனிதர்களாக ஆக்குகின்ற மாமறையினை பெற்றுத்தந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே அணுவும் பிசகாது முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி நடந்து காட்டிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, ஒளிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை சொல்லி நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அக்ஸிரு மின் ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சாட்சி பகருவதை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள், அதிகமாக ஆக்குங்கள். கபுல ஐ யுஹால பைனக்கும் வ பைனஹா, உங்களுக்கு அது சொல்ல முடியாமல் போகின்ற ஒரு நிலை வருவதற்கு முன்னால் அதை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். என்ன நிலைமைங்க? உலகத்தில் நிறைய நிலைமைகள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகின்றான், அவனால் கலிமாவை சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை, அவனால் பேச முடியவில்லை, கலிமாவை சொல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. அது மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் கலிமாவை மொழிந்து கொள்ளுங்கள். உலக அலுவல்களிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், அங்கே உங்களால் இந்த கலிமாவை நீங்கள் அதிகமாக சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை, கிடைக்கவில்லை. எனவே கிடைக்கின்ற நேரத்திலே இந்த கலிமாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்னும் ஒட்டுமொத்தமாக சொன்னால் இந்த கபுல ஐ யுஹால பைனக்கும் வ பைனஹா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு பொருள் சொல்லுவோம்னு சொன்னால், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால். மரணம் வந்துட்டா களிமா சொல்ல முடியுமா? மவுத்து வந்துட்டா களிமா சொல்ல முடியுங்களா? முடியாதில்லை. அது வருவதற்கு முன்னால் நீங்கள் களிமாவை அதிகமாக சொல்லுங்கள், களிமாவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போதான் நம்முடைய ஈமான் அது தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும். அந்த உள்ளத்திலே ரப்பை பற்றி அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஏகத்துவ கொள்கை உள்ளத்திலே பதிவாகி அப்படியே நிலைத்திருக்கும். கலிமாவை மறந்துட்டோம், கலிமாவை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளத்திலே வேறொன்று உள்ளே வந்து குடிபுகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கோம், நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நமக்கு அது இப்போ அவசியம் இல்லை. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். களிமா இல்லாத உள்ளத்தில் எத்தனை கசடுகள் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது நாம நம்மோடு பழகுகிற நம்முடைய சகோதரர்களை கவனிக்கிற பொழுது அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் என்னை நானே பார்த்து கொள்ள முடியும். என் உள்ளத்தில் எத்தனை கசடுகள் உள்ளே வருகிறது, எத்தனை அசிங்கங்கள் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே போகிறது என்பதை நமக்கு நாமே அதை கண்டிப்பாக உணர முடியும்.
அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருகிற ஒரு வழிமுறை, அக்ஸிரு மின் ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ், ஷஹாதத் கலிமாவை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நடக்கிறோம், தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாக்டர்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு சுகர் இருக்கு, நிறைய வாக்கிங் போங்கன்னு சொல்றோம். வாக்கிங் போய்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க ஷஹாதத் அல்லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே நடையை போடுங்கள். வாகனத்திலே பயணிக்கிறோம், தன்னுடைய நாவிற்கு அந்த வேலையை கொடுப்பதினால் எந்த கஷ்டமும் இல்லை. இன்னைக்கு வாகனத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை பாதையில இருக்கும், சிந்தனை ஒரு பக்கம் அந்த பாதையில இருக்கும். நாவுக்கு என்ன வேலை? நாவு அந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது தானே. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மாதிரியான நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் கலிமாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சரி பாருங்க, இந்த செய்தியை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற இன்னொரு செய்தி, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாக நம்ம இன்னொரு செய்தியை நம்ம பார்க்குறோம். மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னல்லாஹ ஹக்குன் தஹலல் ஜன்னா. அந்த கலிமாவை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? ஒருத்தன் மரணிக்கிறான், மரணம் வந்துருச்சு, மரணத்திற்கு முன்னால் நிறைய கலிமாக்களை சொன்னான். கலிமானா என்னங்க? ஏகத்துவத்தை மொழிந்து கொண்டே இருப்பது, அவ்வளவுதான். அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறொன்றும் இல்லை, அவனுக்கு இருக்கிற சக்தி வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் கலிமா. அப்படி அந்த நிலையிலேயே ஒருத்தன் மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னல்லாஹ ஹக்குன், அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லி அந்த நிலையிலேயே ஒருவன் மரணித்து விடுவான் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா, அவன் வேற எங்கேயும் போக மாட்டான், நேரா சொர்க்கத்துக்கு தான் போவான். நேரா எங்க போவான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேரா அவன் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, அடியார்களே நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதனால கலிமாவை நீங்க அதிகமா சொல்லுங்க. கலிமாவை நீங்க அதிகம் சொல்ல சொல்ல அல்லாஹ்வை பற்றிய அந்த செய்திகள், அந்த உள்ளமைகள், அவனுடைய தன்மைகள் உங்களுடைய உள்ளங்களிலே பதிந்து போகிறது. அது பதிந்த நிலையிலேயே உங்களுக்கு மரணம் வருகிற பொழுது அந்த மரணம் உங்களுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. எந்த அளவுக்கு? உங்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கிற அளவிற்கு அது மிக நல்லதாக ஆகிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. நம்ம கலிமா நம்முடைய உள்ளத்துல இருக்கணும்னா நாம் அந்த உள்ளத்தை பழக்கப்படுத்த வேண்டும், நம்முடைய நாவை அதுல திளைக்க செய்ய வேண்டும். இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்க, சிறு பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு எதையாவது பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பாடல்களை சின்ன பிள்ளைங்க பாடுறத பார்ப்போம். ஏன்? காரணம் என்ன? அதை உள்வாங்குகிறது, அதை கேட்கிறது, அதை திரும்ப சொல்லுகிறது, அதில் விருப்பத்தை காட்டுகிறது. அதனால என்னங்க, அந்த சின்ன பிள்ளையின் உள்ளத்திலே நாவிலே வரக்கூடியது, அது எதை கேட்டதோ, அது எதை சொன்னதோ, அது எதை பாடுகிறதோ அது வெளியாகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய நாவுல, நம்முடைய உள்ளத்துல அந்த கலிமா திரும்ப 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 வரும்னு சொன்னா நம்முடைய மரண நேரம் கலிமாவோடு மரணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அப்படின்னு சொன்னா கடைசி நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு வாக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்னைக்கும் பொய்யானதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையும் என்னைக்கும் பொய்யாக போறதில்லை. ஆக அன்பிற்கினியவர்கள், கலிமாவை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பது நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி. சரி, கலிமாவை நான் அதிகமாக சொல்லணும், அப்போ நான் என்ன செய்யணும்? கலிமாவை நான் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? ஏன்னா உலக அலுவல்கள்ல எனக்கு மறதி அதிகம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்போன் அடிக்கடி ஒலிக்குது, அது ஒலித்து கொண்டே இருக்கிறது. நான் அதற்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலையிலே நாம் எல்லோருமே இருக்கிறோம். இதுக்கு இடையில நான் எப்படி கலிமாவை சொல்றது? யோசிக்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம். நம்ம அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கும் ஒரு வழிமுறையை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல ஒரு வழிமுறையை சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்றான். அல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு.
அல்லாஹுவும் ரசூலும் எதை உங்களிடத்திலே கொண்டு வந்தார்களோ ஆத்தாக்கும் ரசூல், உங்களுடைய ரசூல், உங்களுடைய தூதர், உங்களுடைய அந்த நபி உங்களிடத்திலே எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமடையும், அதன் மூலம் களிமா வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், ஒமா நஹாக்கும் அன்ஹு, அந்த நபி அந்த இறை தூதர் எதை செய்ய வேண்டாம் என தடை செய்தாரோ செய்யாதீங்கப்பா, இதை வாழ்க்கையில் செய்யக்கூடாது. இதை நீ வந்து மூமினா இருக்கணும்னா இதை நீ செய்யாத. கலிமாவை சொல்லுவது, நீ சொல்லுவது உண்மை என்று சொன்னால் இதை நீ செய்ய வேண்டாம் என்று எதை தடை செய்திருக்கிறாரோ, அந்த ரசூல் எதை தடை செய்திருக்கிறார்களோ அதை நீங்கள் ஃபன்தஹு, அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அந்த களிமா வந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஒளி நமக்கு ஒளிச்சாலும் சரி, நம்முடைய ஆண்ட்ராய்டு போன்ல அழைப்புகள் வந்தாலும் இந்த வசனத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி கொண்டு செயல்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நமக்கு எதுவும் இடையூறாக தெரியாது. அன்பிற்கினியவர்களே, ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் சொன்னா நம்முடைய நாவும் உள்ளமும் அந்த கலிமாவிற்கு பழகி போகும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, இன்னொரு வழிமுறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னொரு வழிமுறையை சொல்றான். ஒன்று எடுத்துக்குங்க, ஒன்றை விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறது, இன்னொன்று விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா சரணடைந்து விடுவது. முழுமையாக என்னங்க, ரப்போடு சரணடைந்து விடுவது. அதான் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நம்ம எல்லாம் கேட்ட வசனங்கள் தான். ஒமை யுத்தி அல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. ஒமை யுத்தி அல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்லாஹ் குர்ஆன் அல் அஹ்ஸாப் அப்படிங்கிற அத்தியாயத்துல 71வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றான். என்னன்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவங்க சொன்னதை ஏற்று கட்டுப்பட்டு நடக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னாங்களோ அதற்கு நீங்கள் வழிபட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றிதான். ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, மகத்தான வெற்றி உங்களுக்கு. இந்த உலகத்திலேயும் வெற்றி, நாளை மறுமையும் வெற்றி. நாளையின் மறுமையின் வெற்றி என்று சொன்னாலே அது எப்படி கிடைக்கும்? இந்த கலிமாவின் மூலம்தான் கிடைக்கும். அந்த கலிமாவை இந்த உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வழிமுறையையும் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்கள், கஷ்டம்லாம் இல்லைங்க. மார்க்கம் என்பது கஷ்டமே கிடையாது. தீனுல் இஸ்லாம் இருக்கே, தீனுல் இஸ்லாம் மற்ற மார்க்கங்களை விட தீனுல் இஸ்லாம் என்பது ரொம்ப ரொம்ப எளிது, ரொம்ப எளியது. பின்பற்றுவதற்கு, செயல்படுத்துவதற்கு ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா நாம பாரதூரமா நாம நினைச்சுக்கிறோம். அப்படி நாம பாரதூரமா நினைச்சு என்ன சார், நம்ம ஆஹா இதை எப்படி செய்யறது, இதை எப்படி நிறைவேற்றுறது, இதை விட்டுட்டு எப்படி நம்ம இப்ப இங்க வர்றது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் சொன்னா நம்ம தான் அப்படி யோசிக்கிறோமே தவிர, ஆனால் மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப இலகுவானது என்பதை அன்பிற்கினியவர்களே அதை செயல்படுத்துபவர்களுக்கு புரியும். அதை வாழ்க்கையில கொண்டு வருபவர்களுக்கு அது புரியும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, சரி, என்னுடைய நாவல களிமா வரணும், என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ் அல்லான்னு இருக்கணும். அதற்கான வழிமுறை அல்லாஹ் ரசூலும் கொடுத்ததை நான் பிடிச்சுக்கணும், அல்லாஹ் ரசூல சொன்னதை நான் தடுத்துக்கணும். அதே போல நான் முழுமையா அவனுக்கு சரணடைந்து விட வேண்டும். இதெல்லாம் நான் செய்யணும்னு சொன்னா நான் எப்படி சரணடைவது? உலக மோகங்கள் என்னை இழுக்குதே, உலகத்தினுடைய மோகங்கள் என்னை இழுக்குதே, என்னமோ எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, அதன் பக்கம் என்னுடைய உள்ளம் அப்படியே சாய்ந்து போகிறது. நான் என்ன செய்வது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நமக்கு ஓடும். ஒரு கேள்வி வரும். அதுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழிமுறையை சொல்லுகிறான் பாருங்க. இறையச்சம் என்ற தக்வா என்ற ஒன்றை நீங்கள் உள்ளத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. தக்வா அப்படிங்கிற ஒன்றை அவன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு வழி அல்ல, பல வழிகளை அவனுக்கு இருக்கிற அந்த வழிகளை எல்லாம் அவனுடைய உள்ளத்துல களிமா வருவதற்கு, அவனுடைய நாவிலே களிமா வருவதற்கு,
அவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக வழிபடுவதற்கு கட்டுப்படுவதற்கு ஒரு சிறந்த சாதனம் என்று சொன்னால், ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் தக்குவா என்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த தக்குவாவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா வரவழையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமான்னு மேல சொன்னா பாருங்க, அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? சிரமமான நேரத்திலே, மஹ்ரஜா அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தலாம். சிரமமான நேரத்திலே உங்களுக்கு அதை இலகுவாக ஆக்கி, உங்களுக்கு பல வழிகளை காட்டி, இப்படி எல்லாம் போ, இப்படி எல்லாம் போ, இப்படி எல்லாம் போ, உனக்கு வெற்றி இருக்கு போ, வெற்றி இருக்கு போ அப்படி சொல்லி எப்ப சொல்றான்? எந்த உள்ளத்திலே தக்குவா என்ற இறையச்சம் வருகிறதோ அப்பொழுது பல வழிகளை காட்டி அந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் வாசல்களை திறந்து வைக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு எண்ணம் ஓடும், உலகத்துல ரிஸ்க் வேணுமே, அதுக்கு உழைக்கணுமே, அந்த உலகத்தில் என்னுடைய மனைவிக்கு நான் உணவு கொடுக்க வேண்டுமே, என்னுடைய மனைவி மக்களை நான் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு நிறைய படிக்க வைக்கணும் போன்ற நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குமே. இந்த சூழ்நிலையில நான் உலகத்தை பார்க்கிறதா இல்ல அல்லாஹ் சொன்னதை நான் பார்க்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை நமக்கு எல்லாருக்குமே வரும். அது இயல்புதானே. அல்லாஹ் அப்படித்தானே வச்சிருக்கிறான், உலகத்துல வாழ சொல்லி தான் வச்சிருக்கிறான். உலகத்தை வாழ்றது இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. 10 ரூபா தான் சம்பாதிக்கணும்னு சொல்லல. 100 ரூபாக்குள்ள நீ இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு அதோட வந்துடணும், அதுக்கு மேல சம்பாதிக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லல. ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு மேல நீ 1001 சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லல. எவ்வளவு லட்சக்கணக்கான எத்தனை விதமான நீங்கள் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக எல்லா வசதி வாய்ப்புகளையும் தேடுங்கள். ஆனா உங்க உள்ளத்துல ஒண்ணு நீங்க கொண்டு வாங்க, தக்வா கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நான் எதிர்பாராத புறத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை கொடுத்து விடுவான். நான் தேடி போனது எனக்கு கிடைக்காது, தேடி போனது எனக்கு கிடைக்காது. ஆனா என்னுடைய உள்ளத்திலே தக்வா என்ற ஒன்று இருக்கிற பொழுது, அல்லாஹ் என்ற ஒருவனுடைய உள்ளத்திலே இருக்கிற பொழுது, நான் நினைத்து பார்க்காத ஒரு புறத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து எனக்கான ரிஸ்கை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அவன் ரிஸ்க் அளிப்பான். மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நாம் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அவன் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே உங்களது உள்ளத்திலே தக்வாவை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கலிமா அது உள்ளத்தில் இருக்க வேண்டும், நாவிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்துணை வழிமுறைகள் சொல்லுகிறான். இதெல்லாம் ரொம்ப லேசு தானுங்க. செஞ்சு பாருங்க, நமக்கு தெரியும். கடைபிடிச்சு பார்த்தா கண்டிப்பா நமக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தா அது நமக்கு பெருசா தெரியும். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது எப்படி கடக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு ஒரு தயக்கம் ஏற்படும். ஆனா உள்ளே காலை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த அடிகளும் எடுத்து வைக்க பார்த்தா இவ்வளவுதானா என்ன சொன்னா கடந்து போய்கொண்டே இருப்பான். உலகத்துல நாம பல செய்திகளை பல விஷயங்கள்ல நமக்கு அனுபவங்கள் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அததான் அல்லாஹ் சொல்றான், இறங்கு, காலை உள்ள வச்சுட்டா உனக்கு எல்லாம் இலகுவாக ஆகிவிடும். இத்தனைக்கும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா மார்க்கம் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது, இன்னொரு காரியத்தை நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறது. வேற ஒண்ணும் இல்லைங்க, தொழுகையை கடைபிடிச்சா எல்லாம் மேல சொன்ன எல்லா விஷயமும் நம்ம இடத்துல வந்து சேர்ந்தோம். மேல சொன்ன எல்லா விஷயமும் ரொம்ப நமக்கு இலகுவாக ஆகிவிடும். தொழுகையை கடைபிடிப்பதுதான் மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது என்று சொல்லி அன்று கிணியவர்களே, 1-2 அல்ல, நூற்றுக்கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை நாம் பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை நாம் இந்த விஷயத்திற்கு ஆதாரமாக பார்க்க முடியும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு, கான ரஜுலு இதா அஸ்லம, யாராவது ஒருத்தர் வர்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிக்கிறார்,
பிடிச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் முஸ்லீம் ஆகி விடுகிறேன் என்று வந்து விடுவார் என்று சொன்னால் களிமாவை சொல்லி கொடுத்துட்டு நீங்க இப்போ முஃமின், இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்து சொல்லுவாங்க, கான ரஜுலு இதா அஸ்லம அலா அஹதி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கடத்தை பிடித்து தன்னை இஸ்லாமியனாக முஃமினாக ஒருவர் தன்னை மாற்றி கொண்டு விட்டார் என்று சொன்னால் அல்லமூஹு, முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னா கற்றுக் கொடுப்பார்கள் அஸ்ஸலாத்த, தொழுகையைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள். ஏன், பாக்கி எல்லாமும் கிடைத்துவிடும். எதன் மூலமாக? இந்த தொழுகையின் மூலமாக மீதம் இருக்கிற மார்க்கத்தின் எல்லா காரியங்களும் அவரிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் தொழுகை முதலிலே அவரிடத்திலே வர வேண்டும். ரசூல் நினைச்சுவாங்கன்னு சொன்னா அல்லமூஹு அஸ்ஸலாத்த, முதலாவதாக களிமா சொல்லி கொடுத்து முடித்த உடனேயே தொழும்படி தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். இப்படி தொழுவணும்பா, இத்தனை வக்து தொழுவணும், தொழுகையில இப்படி இருக்கணும், என்ன ஓதணும், தொழுகையை முதலிலே அவருக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. தபரானில பதிவாக இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, தொழுகை தான் முதலாவது பிரதானமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், இஸ்லாமியர்களான நாம கொஞ்சம் யோசிக்கணும். நான் நம்மளை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களையும் நம்ம இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். என்னுடைய பிள்ளை பிறந்தவுடன், என்னுடைய பிள்ளை பிறந்துச்சு வளர்ந்துகிட்டு இருக்கான், என் பிள்ளைக்கு முதல்ல நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன்? அல்லாஹ்னு சொல்லி கொடுத்திருக்கிறேனா? பிஸ்மில்லாவை நான் சொல்லி கொடுக்கின்றேனா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் சொல்லி கொடுக்கின்றேனா? அதுவும் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரங்கள், இன்னைக்கு இருக்கிற நாகரிகம்ங்கிற பேர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை சொல்லிக் கொடுக்க விடுகிறதா? இன்னைக்கு பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு பாட்டை வச்சு, இல்லைன்னா அந்த பிள்ளை எதை கேட்குதோ அந்த கேமை வச்சு அது கையில கொடுத்துட்டு அப்புறம்தான் சாப்பாட்டை கொண்டு போய் நம்ம வாயில வைக்கிற நிலைமையை நாம இருக்கோம். அன்பிற்கினியவர்களே, ஆனா ரசூலுல்லாஹ் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? கலிமாவை சொன்ன உடனேயே முதலாவது தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றோம்? என்னுடைய பிள்ளைக்கு நான் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றேனா என்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று சொன்னால், நம்மில் அநேகர்கள் கையை கட்டிக்கொண்டு நாம் தலை குனிந்து கொள்ளுவோமே தவிர நம்மால் பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஏன் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல தொழுகையை கடமைன்னு உணரணும். நான் தொழுகை என்பது அது விதிக்கப்பட்டது, அது கடமை அப்படின்னு நான் உணர்ந்திருந்தால், அதை கடைபிடிப்பவனாக நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால், நான் என்ன செய்வேங்க? என் பிள்ளைக்கு முதல்ல தொழுகையை தான் சொல்லிக் கொடுப்பேன், அல்லாஹ்வை சொல்லிக் கொடுப்பேன். அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். நானே கடைபிடிக்கலன்னா எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் அலிம அன்ன ஸலாத ஹக்குன் வாஜிபுன், யாரு தொழுகை கடமையானது, தொழுகை என்பது கடமையானது என்று உணர்கிறார்களோ, உணர்ந்திருக்கிறார்களோ, அந்த கருத்திலே அவர்கள் இருக்கிறார்களோ, தொழுகை என்பது கடமைப்பா, அந்த கடமையை தவறவிடவே கூடாது, வேறு என்ன காரியம் வந்தாலும் தொழுகைக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது என்ற நிலையிலே யார் இருக்கிறார்களோ, மன் அலிம அன்ன ஸலாத்த ஹக்குன் வாஜிபுன், அது கடமையாக இருக்கிறது, என் மீது விதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று ஒருவர் உணர்வார் என்று சொன்னால், உணர்ந்த மாத்திரத்திலேயே தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார். முதல்ல அந்த உணர்வு வரணும்னு சொல்லி, அந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப சொல்றாங்க. அந்த உணர்வு எனக்கு வருகிறதா, அந்த உணர்வு எனக்கு வருகிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். பயணத்துக்கு போறோம், எங்கேயாவது வெளியூர் போறோம், வக்து கடந்து போறோம், பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அரசலான தொழுகையை பின்னால் தள்ளி போட்டு கொண்டே இருப்போமே தவிர, இங்க எங்க பள்ளிவாசல் இருக்கு, எங்க நிறுத்தி தொழுவலாம் அப்படிங்கிற சிந்தனை வருமா என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, மிக மிக குறைந்த நபர்களுக்குத்தான், 100க்கு 2 பேர் வேணா கண்டுபிடிக்கலாம், 100க்கு ஒரு நபர் 2 நபர் கண்டுபிடிக்கலாம். அன்பிற்கினியவர்களே, ஒரு குழுவோடு நான் ஒரு இடத்துக்கு சென்றது ஞாபகம் நினைவுக்கு வருகிறது. ஒரு குழு, ஏறத்தாழ ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழு, அந்த குழுவோடு நான் செல்லுகிறேன். அந்த குழுவுக்கு அமீராக ஒருவர் இருக்கிறார், அதில் நானும் பயணிக்கிறேன். தொழுகையின் நேரம் வருகிற பொழுதெல்லாம் முன்கூட்டியே அந்த அமீர் திட்டமிடுகிறார், இன்னும் நாம் இத்தனை கிலோமீட்டர் நாம் கடக்க வேண்டும்,
அதற்கு இவ்வளவு நேரம் இருக்கிறது, இன்ன இடத்திலே மஸ்ஜித் இருக்கிறது என்று சொல்லி போகிற வழியில இருக்கிற மஸ்ஜிதுகளை எல்லாம் சரியான கணக்கிட்டு நாம் கடக்கின்ற நேரம் எவ்வளவு, நாம் உணவெடுக்கின்ற நேரம் எவ்வளவு, நாம் ஓய்வெடுக்கின்ற நேரம் எவ்வளவு என்றெல்லாம் கணக்கிட்டு தொழுகையை தவற விடாமல் ஏறத்தாழ அந்த 2-3 தினங்கள் அந்த பயணத்திலே ஒரு வத்தை கூட தவற விடாமல் அந்த அமீர் செயல்பட்டார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். நாம தவற விடுறோம். நம்முடைய பயணங்கள்ல கூட என்ன செய்யறோம்னு சொன்னா தவற விடுற காரணம் என்ன? தொழுகை கடமை என நான் உணரவில்லை, அது கடமைக்கு என்று நான் உணர்ந்திருக்கிறேன். கடமைக்கு நான் செய்கின்றேன். தொழுகையை கடமை என்று உணர்ந்து செய்யாமல், கடமையாக நான் செய்யாமல் கடமைக்கு என்று செய்கின்ற பொழுது அப்படித்தான் நம்முடைய தொழுகை இருக்கும் அன்பிற்கினியவர்களே. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல அது கடமைன்னு உணருங்கள். நீங்க உங்களுடைய உள்ளத்துல அதை நீங்க முதல்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களது பிள்ளைக்கும் அதை கடமை என்பதை உணர்ந்து அதை கற்றுக் கொடுக்க நீங்கள் முன் வருவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வெற்றி எங்க இருக்குங்க? கலிமாவில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் ரசூலும் கட்டுப்படுவதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் ரசூலும் கட்டுப்படுவது எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கும் என்பதுதான் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அதனால தான் ஒரு சஹாபி ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க, ஐயுல் அமாலி அஃதல், ரொம்ப சிறந்த செயல் எது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வினுடைய தூதரே, ரொம்ப சிறந்த செயல் எது என்று எனக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்படி கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே தொழுது விடுவேன். தொழுகிறேன், நான் தொழுகின்றேன், ஆனால் கால தாமதம் சற்று முன்பின்னாக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா தொழுகின்றேன். அப்படி இல்லாமல் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகையை நான் நிறைவேற்றி விட வேண்டும். வேற எந்த உலக அலுவல்களும் எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதை நான் அப்படியே ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு நான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவன்தான் சிறந்த செயலுக்குரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல அது கடைபிடிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அன்பிற்கினியவர்களே, நிச்சயமாக நம்முடைய ஈமானை நாம் பரிசோதித்துக் கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களே, மேற்சொன்ன இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அபூதாவூதுல பதிவாகி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பாருங்க, அதே போல நம்ம இன்னும் கொஞ்சம் அதை உணரணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு வழிமுறையை சொல்றாங்க. தொழுகை கடமை என்று நான் முதலிலே உணர வேண்டும் என்று சொன்னால், அது என்னுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தியை சொல்றாங்க. நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான், அவ்வளு மா யுஹாசபு பிஹில் அப்து, அவ்வளு மா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. என்னை கொண்டு போய் கபூர்ல வைப்பாங்க. எனக்கு மரணம் இருக்கு, நான் மரணிச்ச உடனே எனக்கு கஃனிட்டு கொண்டு போய் கபூர்ல என்ன வைப்பாங்க. கபூர்ல வச்ச உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இதை நினைவில் வச்சுக்க, இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது கடமை என்ற சிந்தனை உங்களுக்கு வந்துவிடும். என்னன்னு சொன்னா கபூர்ல வைத்தவுடன் அமல்களை பற்றிய கேள்விகளிலே, அமல்களை பற்றிய செயல்களை பற்றிய கேள்வியிலே முதலாவது கேள்வியாக தொழுகையை பற்றியாக இருக்கும். எனவே அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், கபருக்கு நாம் போன உடனே தொழுகையை பற்றி கேட்பாங்களே, தொழுகையை பற்றி மலக்குகளின் இடத்துல கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் ஒரு வக்து கூட உங்களால் தவறவிட முடியாது. ஒரு வக்து தொழுகையை கூட நம்மால் தவறவிட முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த சிந்தனையை உங்களது உள்ளத்திலே கொண்டு வந்து விடுங்கள். கியாமத் நாள் அன்னைக்கு முதல்ல கேட்கிற கேள்வி தொழுகையை பற்றித்தான். எனவே உள்ளத்தில் அதை பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா தொழுகை என்பது கடமை என்று உணர்ந்து கொள்வீர்கள், நீங்களும் கடைபிடிப்பீர்கள், உங்களது பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்ப்போம். அன்பிற்கினியவர்கள் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபைன் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலிஹி, ஃபைன் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலிஹி, ஒருவனுடைய அமல் எல்லாம் சரியாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் சரியாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருக்கும் எப்பொழுது?
அவனுடைய தொழுகை சரியாக இருக்கும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிற தொழுகை அது அவனிடத்திலே சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களும் அது சரியாக இருந்துவிடும். என்ன மார்க்கம் என்னன்னு சொல்லுதோ அத்தனை அமலும் சரியா இருக்கும். தொழுகை எப்ப சரியில்லையோ, அது அறகுறையாக இருக்கிறதோ, அது அலங்கோலமாக இருக்கிறதோ, கடமைக்கு என்று இருக்கிறதோ, அப்பொழுது மற்ற காரியங்களும் அதிலே கோளாறுகள் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஃபைன் ஃபஸதத் ஃபஸத ஸாயிர அமலிஹி. அந்த தொழுகை சரியா இல்லைன்னு சொன்னா, அதுல கவனம் இல்லைன்னு சொன்னா, அதை ஹக் என்று உணரவில்லை என்று சொன்னால் எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போகிவிடும். சொல்றாங்க ஃபஸத ஸாயிர அமலி, எல்லா அமலும் கெட்டு போகிவிடும். அவன்கிட்ட வர்ற எல்லா அமலுமே கெட்டு போகிவிடும். எதுவும் கெடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே வர வேண்டியது முதலாவது தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சொல்லித் தருகிற செய்திகளை பார்த்தோம். ஆக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய உலகத்தினுடைய வெற்றியும் நாளை மறுமையினுடைய வெற்றியும் எதில் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, தொழுவதனால எனக்கு என்ன நன்மை? தொழுவதனால தொழுகைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாரும் அதுதான் சொல்றீங்க. ஒரு கூட்டம் புறப்பட்டு ஊராக சட்டிப்புட்டுலாம் தூக்கிக்கிட்டு ஊரா போய் தொலைவாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படி தொழுதா எனக்கு என்ன? இந்த கேள்வி நமக்கு நிறைய வரும். இந்த கேள்வி நமக்கு நிறைய வரும். இந்த கேள்வின்னு சொன்னா எனக்கு இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. ஜமாத் உலமா பற்றிய ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மாவட்ட செயலாளர்ல அப்பப்போ கூட்டம் போடும்போதெல்லாம் அங்க இருக்கிற உலமாக்கள் கேட்பாங்க, இந்த ஜமாத் உலமாவனால உலமாக்களுக்கு எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, எங்களுக்கு என்ன ஃபாயிதா இருக்குன்னு அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க எதிர்பார்க்கிறது வேற. அதே போல உலகத்துல தொழுதா எனக்கு இவ்வளவு பெருசு கிடைக்கணும், எனக்கு இன்னது கிடைக்கணும், இவ்வளவு பெரிய மாளிகை கிடைக்கணும், இத்தனை கோடி கிடைக்கணும், இத்தனை பிளாட் எனக்கு கிடைக்கணும், சொத்து எனக்கு இவ்வளவு இருக்கணும், காணி எனக்கு இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நாம கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்காத பட்சத்துல நமக்கு எனக்கு இந்த கேள்வி என்ன செய்யணும், நம்ம எனக்கு என்ன கிடைக்கிறது என்று நம்ம செய்யணும்னு சொன்னா நம்மில் பெரும்பான்மையானவர்கள் அந்த கேள்வியை கேட்டுட்டு கிடைக்கலங்கிற பட்சத்துல பள்ளிவாசலை மறந்துட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்றாங்க பாருங்க, என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பட்டியலிட்டு நிறைய பட்டியல் போடலாம். நேரத்தின் அருமை கட்டி நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லுகின்றேன். முதல்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உலகத்துல எத்தனை அசிங்கங்கள் இருக்கிறது, உலகத்துல எத்தனை அசிங்கம் ரொம்பலாம் சொல்ல வேண்டாம். ஆண்ட்ராய்டு போன் எடுத்தனே தள்ளி விட்டவனே இந்த ஷார்ட்ஸ் ஒன்று போடுறான், ரீல்னு ஒன்று போடுறான், என்னென்னத்தையோ போடுறான் பாருங்க. அதுல கண்டிப்பா நம்ம மேல தள்ளி விட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. கண்ணை புத்திக்கணும், இல்லைன்னா தள்ளி மேல விடணும். அவ்வளவு அசிங்கம் இருக்கா இல்லையா? கையில இருக்கிறதுலயே அவ்வளவு அசிங்கம். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் எத்துணை அசிங்கங்களை, எத்துணை அருவருக்கத்தக்க விஷயங்களை, எத்துணை மானக்கேடான விஷயங்களை இந்த உலகத்தில் நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்கள்ட்ட தொழுகைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அசிங்கங்கள் எல்லாம், இந்த மானக்கேடானதெல்லாம் உங்களை அண்டாது, உங்களிடத்திலே அது வராது. உங்களை கண்டு அது பயந்து ஓடும், உங்களை கண்டு அது பயந்து ஓடும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது முதல் ஃபாயிதாவாக, முதல் பயனாக இருக்கிறது அன்பிற்கு, தொழுகையினால் கிடைக்கக்கூடிய முதல் நன்மையாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அது இல்லைன்னாலே நான் மிகப்பெரிய பாக்கியவான். அது இல்லைன்னா, அசிங்கங்கள் என்ற இல்லைன்னாலே நான் யாருங்க? மிகப்பெரிய பாக்கியவான் அன்பிற்கினியவர்களே. அடுத்து பாருங்க, அல் அன்கபூத் அப்படிங்கிற அத்தியாயத்துல இந்த வசனம் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல பாருங்க, மகத்தான கூலி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். மகத்தான கூலி இருக்கு, தொழுதவங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அதே போன்று ஃபௌசன் அதீமா, மகத்தான கூலி உங்களுக்கு, அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலி உங்களுக்கு இருக்கிறது. அதே போல லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. உலகத்தை பற்றிய கவலையும் தேவையில்லை, மறுமையை பற்றிய துக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ற அந்த ஒன்று உள்ளத்தில் வந்து விடுகிறது. எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். ஐயா, உலகத்தில் என்ன கிடைக்குதோ அதை உழைக்கிறோம், சாப்பிடுறோம், சம்பாதிக்கிறோம், அனுபவிக்கிறோம், கடமையை சரியா நிறைவேற்றிட்டு போலாங்கிற அந்த இடத்துக்கு நாம் வரும் பொழுது, அந்த தொழுகையை கடைபிடிக்கிற பொழுது கவலையற்றவர்களாக நாம் இருப்போம் என்பது இன்னொரு
பயனாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. மகத்தான கூலியோடு இன்னொரு பயனாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ அகாமுஸ் ஸலாத்த, யார் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்களோ, வ ஆத்தவுஸ் ஸகாத்த, ஸகாத்தையும் கொடுத்து விடுகிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், ரப்பிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான கூலி இருக்கிறது. லா ஹௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்று ரப் என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிற செய்தியாக அல் பக்ராவுடைய 277வது வசனமாக நாம் பார்க்கிற செய்தியாக ஃபாயிதாவாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அடுத்த ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, அல் மிஃப்தாஹு அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னதி, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னதி. நீங்க சொர்க்கத்தை போய் திறக்கணும். உங்க வீட்டை திறக்கணும்னா சாவி வேணும். உங்க கையில சாவி இருக்கணும். அந்த பூட்டு போட்டிருப்பீங்க, சாவி வேணுமா இல்லையா? சொர்க்கத்துக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா அங்க நீங்க சாவி எடுத்துக்கிட்டே போகணும். அந்த சாவி தொழுகை என்பதுதான். தொழுகை உங்களுக்கு சாவியோட போற பாக்கியம் உருவாக்கி கொடுப்பது தொழுகையாக இருக்கிறது. சொர்க்கத்தினுடைய சாவியை கையில எடுத்துக்கிட்டே போற பாக்கியத்தை கொடுக்கிறது எதுன்னு சொன்னா தொழுகையாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தர்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இன்னொரு நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜுஐல குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத்தி, என்னுடைய கண்ணினுடைய குளிர்ச்சியை நான் தொழுகையிலே பார்க்கிறேன். நீ கண்ணெல்லாம் ரொம்ப பொங்குதுங்க, சூடு ஏறுதுங்க, கண்ணத்தை உடம்பெல்லாம் சூடுங்க. நம்ம சொல்றோம் தொழுகையின் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது எனக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது தொழுகையாக இருக்கிறது என்று சொல்லி நசாயிலே பதிவாகி இருக்கிற செய்தியாக நாம் இன்னொரு பயனை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கிற பொழுது மறதியாளர்களில் கணிக்கப்படாமல் அல்லாஹ்வுடைய நினைவிலே நாம் இருக்க, அதுக்காக அல்லாஹ் மறதியாளர் நினைச்சிடாதீங்க. நம்மள அல்லாஹ் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். நம்ம தொழுகையாளியாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நினைவிலேயே வைத்திருப்பான். இவனுக்கு என்னென்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், சொர்க்கத்துல எந்த இடத்தை கொடுக்கணும், அல்லாஹ் அதை நினைவிலே வைத்துக் கொண்டே இருப்பான். தொழுகை இல்லை என்று சொன்னா அதுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், லம் யக்துபு மினல் காஃபிலின், நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா மறதியாளர்களுடைய பட்டியலில் நீங்கள் சேர்க்கப்பட மாட்டீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமுங்க, நாளை மறுமையினுடைய மிகப்பெரிய பாக்கியம். அதே போன்று பாருங்க, கியாமத்து நாளில் ஒளியாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடியது தொழுகையாக இருக்கிறது. மன் ஹாஃபஸ அலைஹா, யார் தொழுகையை பேணிக் கொள்ளுகிறார்களோ, கானத் லஹு நூரம் வ புர்ஹானா, அவர்களுக்கு ஒளியாகவும் இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே பிரகாசித்து போகக்கூடிய, பாதையை கண்டுபிடித்து போகக்கூடிய ஒரு ஒளியை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தந்து விடுகிறான், ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நமக்கு கியாமத்துடைய வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. கியாமத்துடைய வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை நாம் இந்த உலகத்திலே தொழுகிற தொழுகை நமக்கு பெற்று தருகிறது. நஜாத்தன் யௌமல் கியாமா, கியாமத் நாளுடைய வெற்றியை பெற்று தருவது தொழுகையாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறத பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நெருக்கடிகள் நீங்க வேண்டும். இந்த உலகத்துல நெருக்கடி, வாழ்க்கையில எனக்கு நெருக்கடி, கபருக்கு போனாலும் அங்கேயும் நெருக்கடி, மகிழ்ச்சியில் போனா அங்கேயும் நெருக்கடி, சிராத்துல் முஸ்தகீம் போனா அங்கேயும் நெருக்கடி. நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? இந்த நெருக்கடிகள் நமக்கு அது நம்மிடத்தில் இருந்து இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால், அது நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னா, தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொன்னாங்க. முதல்ல குடும்பத்தாருக்கு சொன்னாங்க, உங்களது எல்லா விதமான நெருக்கடியும் உங்களிடத்தில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது இந்த உலகத்துக்குமானது, முஃமின்களுக்குமானது என்பதை நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ஆக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய நாவிலே உள்ளத்திலே அல்லாஹ் என்பதும் லா இலாஹா இல்லல்லாஹு என்ற அந்த கலிமாவும் அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மரண நேரத்திலே நம்முடைய நாவில் கலிமா வர வேண்டும் என்று சொன்னால்
நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, அது தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். வெற்றியை வல்ல ரஹ்மான் வழங்குவதற்கு போதுமானவன். அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.